அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வருவதால் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய கட்டுப்பாடுகள் குறித்தும் மேலும் பள்ளி மாணவர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி வருகிறது. குறிப்பாக கேரளா, குஜராத், கர்நாடகம், மகாராஷ்டிரம், மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மாநில அரசுகள் கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும்படி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7154 கடந்துள்ள நிலையில் கேரளா, குஜராத், டெல்லி, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 2223 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குஜராத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 25 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் இது குறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் கூறுகையில், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், இணைய நோய் பாதிப்பு இருப்பவர்கள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்றும், தமிழ்நாட்டை விட கேரளாவில் தான் நாள் ஒன்றுக்கு 10 மடங்கு அதிகமாக கொரோனா பரவி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் டெங்கு, கொரோனா, இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் பரவல் இருப்பதால் பள்ளி மாணவர்களின் உடல்நிலையை கண்காணிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறைக்கு பொது சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் திடீர் மழைப்பொழிவு, வெப்பநிலை அதிகரிப்பு என தட்ப வெப்பநிலை மாறுபட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டு காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் என டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் மற்ற மாணவர்களுக்கும் எளிதில் பரவும். எனவே மாணவர்கள் காய்ச்சலில் பாதிக்கப்பட்டால் அவர்களே பள்ளிக்கு வராமல் வீட்டில் இருந்து ஓய்வெடுக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகளில் காய்ச்சலால் பாதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.